அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண லெவல்ஸ். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ஒன் டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் வித் டைமிங் கேண்டில். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நமக்கு மார்க்கெட் வந்து வாஷ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது டியூ டு சம் பர்சனல் ஒர்க்னால. ஸோ நெட்ஒர்க் இஷ்யூவும் இருந்தது. ஸோ ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிளான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட் டே வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. பட் ஓகே, ஐ ஹோப் யூ மேனேஜ் யுவர் பொசிஷன் வெல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தட். லாஸ்ட் வீக் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷனில் வந்து நம்மளால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. பட் ஓகே, பட் ஈவன் தோ எவ்ரி டே பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆக முன்னாடியே சரி நம்ம வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம ப்ரேயராக நம்ம போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்துக்கலாம். நிஃப்டி ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. இந்த 24,282 அப்படிங்கிற லெவல்ஸில் இருந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே, அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 24,338க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் லாஸ்ட் வீடியோ வந்து நம்மளால் போட முடியல. பட் ஈவன் தோ மெம்பர்ஸுடைய குரூப்பில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்ம ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்து வந்திருந்தாங்க, எக்ஸ்பெஷலி நிஃப்டிக்கு. இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வரும்பொழுது பர்டிகுலராக அந்த ஸ்டாக்ஸில், பர்டிகுலராக அந்த இண்டெக்ஸில் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம் ஃபார் இன்ட்ராடேல அப்படிங்கிறத ரொம்பவே ப்ரேயராக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ப்ரேயராக நம்ம வீடியோலையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அதன்படி இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் 15 மினிட்ஸினுடைய சார்ட்டு ஃபார் நிஃப்டி. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த லோ கட் ஆகும் பொழுது நம்ம ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு மோர் தென் 400 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த மொமெண்டம் கேண்டில் படி. எவ்ரி வீடியோவில் சொல்கிற விஷயம் ஒன்று தான், மொமெண்டம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எதனால் அப்படின்னா அந்த மொமெண்டம் இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பீக்கில் போயிட்டு நமக்கு ஒரு பாசிபிளான ஒரு ப்ராஃபிட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மொமெண்டம் இல்லை அப்படின்னா ரெண்டு பக்கமே நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்கும். ஸோ பர்டிகுலராக இந்த 5 மினிட்ஸாக இருக்கட்டும் இல்லை 15 மினிட்ஸாக இருக்கட்டும் நமக்கு ஒரு மொமெண்டம் கேண்டில் வரும் பொழுது மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அதன்படி நமக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ கட் ஆனதுமே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைமிங் கேண்டில் தான் ஃப்ரைடே வந்து நம்ம போஸ்ட் பண்ணினோம். அதுவுமே வந்து 12:30. இதனுடைய லோக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால், மறுபடியும் ரிவர்சல் ஆன பிளேஸ் வந்து இந்த நம்மளுடைய நம்பர்ஸ் ஆன 24,149 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து டச் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபால். எந்த அளவுக்கு வந்து ஆக்குரேட்டாக வந்து அந்த நம்பர்ஸும் டைமிங் கேண்டிலும் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரி நம்பர்ஸ் டைமிங் கேண்டில் இதெல்லாம் வர டைமில் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எவ்ரிடே பார்த்துட்ருக்கீங்க. அதன்படி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ரொம்ப ஆக்குரேட்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஃப்ரைடேயில் பிஃபோராக நம்ம இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ். நம்ம டூல் வந்து ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட்டாக இருக்கட்டும். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டை ஈவன் நம்மளுடைய டூல் வந்து பை போட்டு நமக்கு ஹை கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போக வேண்டிய ஒரு பிளேஸ் ஃபார் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அதன்படி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புல் பேக் ஃபார் ஷார்ட். இந்த லோ கட் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் இந்த என்டையர் மொமெண்டம் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி ஈவன் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரைடேயுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு.
அகெயின் வந்து இந்த ப்ளூ கலர்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய லெவல்ஸ் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்னுடைய லோ கட் ஆனதுமே நமக்கு மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்து ரிவர்சல் ஆன பிளேஸ் வந்து 55,009 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அந்த டைமிங் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. தேர்டு டைமிங் கேண்டலில் பார்த்திங்க அப்படின்னா அதுதான் லோ. அதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல், இந்த டைமிங் கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் இங்கே நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம லாங் எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருந்துடலாம். இது நல்ல ஒரு வி ஷேப் மாதிரியான ஒரு ரெக்கவரியில் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரைடே வந்து மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக மறுபடியும் அந்த நம்பர்ஸ் வந்து இந்த 54,540 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து எவ்ரி நம்பர்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம டூல் படி பார்த்தோம் அப்படின்னாலும் இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 மினிட் டைம் ஃப்ரேமு பேஸ்ட் ஆன் நம்ம டூல் வந்து சஜஸ்ட் பண்ணுற 25th ஏப்ரல் வந்து பை போட்டு நமக்கு ஹை கட் ஆகலை அப்படின்னாலும் இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஷார்ட் போகலாம் பேஸ்ட் ஆன் டூலினுடைய ரூல் படி. அப்படி இல்லை நம்ம வெயிட் பண்ணி புல் பேக்கில் மட்டுமே, புல் பேக் அப்படிங்கிறத வந்து இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ் லைனில் ஒரு கேண்டில் டச் ஆகிட்டு பேஸ்ட் ஆன் த சிக்னல்ஸ் ஹை இல்லை லோ கட் ஆகும் பொழுது நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ஒரு சின்னதான ஸ்டாப் லாஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். அதன்படி இந்த செல் போட்டு நமக்கு மறுபடியும் புல் பேக் கொடுத்த இடம் வந்து இதுதான். இந்த லோ கட் ஆகும் பொழுது நம்ம இம்மீடியட்டாக ஷார்ட் போயிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம். மோர் தென் 900 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்பவே கம்மி. ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட இது மாதிரி ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து 900 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது இன்ட்ராடேயில் ரொம்பவே ஒரு பெரிய ஒரு விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நமக்கு 25th வந்து புல் பேக் கொடுத்த இடம் ஃபார் ஷார்ட் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான். மறுபடியும் நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் ஃபார் ஷார்ட் அப்படிங்கிறது இந்த பை போட்டு ஹை கட் ஆகல் அப்படின்னா மறுபடியும் ஃபார் ஷார்ட் தான். எக்ஸாக்டாக இங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய டூலினுடைய சப்போர்ட் லெவலான இந்த ரெட் அண்ட் க்ரீன் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இது பேஸ்ட் ஆன் த டூல். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃப்ரைடே போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ஒரு 1 செட் ரேலி கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரீ சிமெண்டாக இருக்கட்டும், இல்லை ஹிந்து பெட்ரோவாக இருக்கட்டும், MGL, பெல், இது எல்லாமே பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஒரு 1 செட் ரேலி. இது மாதிரி வந்து நம்ம 1 டே பிஃபோராக போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இப்படி ஒன் செட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்கார் எல்லாமே மோர் தென் 4% வந்து அன்றைக்கி வந்து டவுன்ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. IRCTCமே வந்து ஒரு 1 செட் ரேலி, குமின்ஸ் இந்தியா இது எல்லாமே ஒரு 1 செட் ரேலி, அண்ட் ஆஸ்ட்ரல் இதுவுமே ஒரு 1 செட் ரேலி. இந்த எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைஎண்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் மேக் பண்ணியிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெஷலி 25th ஏப்ரல் வந்து மார்க்கெட்டை வந்து நம்மளால் வாஷ் பண்ண முடியல அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் வந்து ஒரு 757 பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப ஏர்லியராகவே நம்ம வந்து லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணினோம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்டாக்ஸ் என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் டைமிங் கேண்டில் எஸ்பெஷலி நம்மளுடைய டைமிங் கேண்டிலுமே வந்து ஒரு 8 o'clock பிஃபோர் 8 o'clock முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் எவ்ரி அப்டேட். இது மாதிரி வந்து ஒரு 15 மினிட்ஸ் படி நிஃப்டினுடைய மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸினுடைய மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணதும் பேங்க் நிஃப்டி இது மாதிரி ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எஸ்பெஷலி மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து மார்னிங் வந்து சேம் ஒரு 8 o'clock முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்ம வந்து
மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரிக்டான டூலினுடைய ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், எஸ்பெஷலி புல் பேக்கில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். எவ்ரி அப்டேட் வந்து ப்ரியராகவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல் ரனில் தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த 21 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 21 ஏப்ரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணிவிட்டு இந்த 21 ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுங்கள். இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் ஃபர்தராக நமக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கும், இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இந்த சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியும். இந்த 21 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இதனுடைய ஹை அண்ட் லோ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 21க்கு அப்புறமாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆஃப்னா ஒரு கிரீன் கேண்டில் கூட நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிரீன் கேண்டில் கூட ஆஸ் ஆஃப்னா வந்து இந்த 21 கேண்டிலுக்கு அப்புறமாக ஒரு 4 டேஸாகவே கம்ப்ளீட்டாகவே நமக்கு வந்து ரெட் கேண்டில் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு க்ளோஸ் வந்து இது வரைக்கும் நமக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட் பார்த்திங்க அப்படின்னா அரவுண்ட் வந்து ஒரு 23 ஏப்ரலினுடைய ஹை அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து நியர் டு பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து ஒரு ஹேங்கிங் மேன் மாதிரியான ஒரு செட்டப், இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்கும் பொழுது, இல்லை ஆல் டைம் ஹைலேயே இருக்கும் பொழுது ஹேங்கிங் மேன், அப்படி இல்லை நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்து ஒரு ஆல் டைம் ஹை பக்கத்தில் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெஷலி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த செட்டப் வந்து நல்ல ஒரு வேலிடான ஒரு செட்டப். லாஸ்ட் 23 ஏப்ரலே நம்ம பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹைக்கு மேலே போனால் மட்டுமே இனி ஃபர்தராக நமக்கு லாங் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஈவன் தோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் ரனில் இருந்தாலும் இந்த செட்டப்புக்கு அப்புறமாக நமக்கு அந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹைக்கு மேலே போனால் மட்டுமே லாங் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிளியராக இன்டிமேட் பண்ணினோம். அதன்படி ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து இது மாதிரி ஒரு ஹேங்கிங் மேன் மாதிரியான ஒரு செட்டப்பில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு பாருங்கள். 2 டைமுமே வந்து அந்த கேண்டில் வந்து டச் ஆகிட்டு நமக்கு ஃபால் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இன்னுமே நமக்கு ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இதுக்கு மேலே போனால் இனிமேல் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பை அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரே ஒரு ஹோப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னா, இந்த 21 ஏப்ரலினுடைய லோ கட்டாகி நமக்கு க்ளோஸ் வைக்கலை. ஸோ இதில் இருந்தும் மார்க்கெட் புல் பேக் எடுத்துகிட்டு நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த 21 லாங் வந்து கன்ஃபர்மேஷன் ஃபார் 23 ஏப்ரலுக்கு மேலே, பட் இந்த 21 ஏப்ரலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்காதனால நமக்கு ஹோப் என்ன அப்படின்னா, இதில் இருந்து புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து போகலாம். இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 21 ஏப்ரலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் அண்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போகலாம். நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகம். இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லெவல்ஸ் இன் பிட்வீன் இதுக்குள்ளே இப்படி தான் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே இருக்கும். இதுக்கு மேலே போனாலும் மட்டுமே ஃபர்தராக லாங், இதுக்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு புல் பேக் கொடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மண்டேயுடைய எக்ஸ்பெஷலி மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நாம் எதிர்பார்க்கிறது 100% மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் டேயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்மிங் 2 டேஸான ட்ரேடிங் செக்ஷனில் 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்ட்ராடேயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக இருக்குது. அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், குளோபல் மார்க்கெட் வந்து நமக்கு குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட்னால மறுபடியும் ஒரு பெரிய கேப் அப் இல்லை பெரிய கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாம் எதிர்பார்க்குறது நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். மண்டே அண்ட் டியூஸ்டே பார்க்கலாம் எந்த அளவுக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வந்து புல் ரனில் இருக்காங்களா இல்லை ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே பொசிஷனல் ட்ரேடருக்கு வேண்டாம். மார்க்கெட் நல்ல ஒரு புல் ரனில் தான் இருக்காங்க. பட் இப்போ நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான பிளேஸ் லாங் ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்க அப்படின்னா இது ஒரு சரியான பிளேஸாக இருக்காது. லாங் போகிறதுக்கு இது ஒரு சரியான பிளேஸ் வந்து கண்டிப்பாக இல்லை.
இது ஒரு அட்வைசபிளான ப்ளேஸும் இல்லை. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு புல் பேக் கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக்கில் நம்ம என்ட்ரு ஆகலாம். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது வெயிட் பண்ணி இந்த லாங்லாம் கட் ஆனாங்க அப்படின்னா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமே தவிர்த்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ளேஸ் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு எஸ்பெஷலி பேஸ்ட் ஆன் டூல் படி பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து மறுபடியும் நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸாகவோ இல்லை மறுபடியும் நம்ம லாங் போகிறதுக்கான நல்ல ஒரு சூட்டபிள் பிளேஸாக இருக்கும் அப்படின்னா இந்த இடங்கள் தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அரவுண்ட் ஒரு 23,000 வந்து இப்போ அரௌண்ட் 24,000 இருக்கும். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மறுபடியும் டவுன் போனாங்க அப்படின்னா இது ஒரு சரியான பிளேஸாக இருக்கும் நம்ம மறுபடியும் லாங் போகிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 21க்கு கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது 21 லோ வந்து 54,674 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது 64. அரௌண்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் வந்து மார்க்கெட் வந்து அந்த 21 ஏப்ரலுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல சைன் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த 23rd வந்து ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் இருக்காங்க. இப்போ மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப் வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் வராங்க அப்படின்னா அது ஒரு நல்ல செட்டப் கிடையாது. அது மறுபடியும் நமக்கு புல் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இது மாதிரி நமக்கு இந்த லோவும் கட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு இந்த இடங்கள்லேருந்து புல் பேக் ஆகுறாங்க இல்லை இந்த இடங்கள்லேருந்து புல் பேக் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிவர்சல் ப்ரைஸாக இருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் படி நல்ல ஒரு புல் ரனில் தான் இருக்காங்க. பட் மார்க்கெட் நமக்கு இந்த 21 ஏப்ரலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு சைன் இல்லை. பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு புல் பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100% அப்படின்னு சொல்லலாம். பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் வியூ படி அந்தளவுக்கு 100% இல்லாவிட்டாலும் நிஃப்டி ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் பேங்க் நிஃப்டியிலையும் நடக்கலாம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டூல் பேஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா அது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு புல் பேக் அப்படிங்கிறது இதில் இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸாக இருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 52,300 மார்க்கெட் இப்போ 54,600 இருக்காங்க. 52,300 மேபி பை சான்ஸ் நமக்கு இது வரைக்கும் புல் பேக் கொடுத்தாங்க அப்படின்னாலும் கூட இது ஒரு புல் பேக் ஃபார் லாங் அப்படி தான் நம்ம சொல்லாமே தவிர்த்து இது ஷார்ட் கிடையாது. இந்த இடங்கள் நமக்கு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிவர்சல் ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மண்டே அண்ட் டியூஸ்டேக்குள்ளே நிஃப்டி நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எவ்ரி வீக் வந்து அந்த ரேஞ்ச் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரேஞ்ச் அப்படிங்கிறது எந்த லெவல்ஸ் வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு போகலாம், எந்த லெவல்ஸ் வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு டவுன் போகலாம் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச் கால்குலேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவை. அதையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கினுடைய ரேஞ்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டேனுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கண்ணில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 28th ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 28th ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க இல்லை இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே ரொம்பவே பிஃபோராகவே நம்ம நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கு என்ன லெவல்ஸ் தேவை, நாம் ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ராடேல அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதை யூஸ் பண்ணி கூட நெக்ஸ்ட் டே ட்ரேடை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இனிமேல் அது எளிமையாக புரிய வரும். ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 28th ஏப்ரல். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் தான், 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்னுமே நீங்கள் அதிகப்படுத்த முடியும், எஸ்பெஷலாக இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு. Sector to focus for 28th ஏப்ரல், commodities, கன்சம்ஷன், ஃபார்மா, எஃப்எம்சிஜி, ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் படி
மண்டே 28th ஏப்ரல் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டிலில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாகவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உதாரணமாக 9:15 கேண்டில் வந்து இதுதான் 9:15 கேண்டில் அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறவங்க அந்த பக்கம் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பெரியதாக இருக்கும் அதனால். அண்ட் T = N அப்படின்னா டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்தில் வரும் பொழுது இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாகவே நம்ம T = N அப்படின்னா என்ன, அதை எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுதான் டைம். உதாரணமாக இதுதான் நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ்க்கு மேலேயே நம்மளுடைய டைமிங் கேண்டில் வராங்க. அதுவுமே சின்னதான ஒரு டைமிங் கேண்டில் அப்படின்னா அது T = N அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேண்டில் வந்து மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னா மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிதாக நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த T = N அப்படிங்கிற பிளேஸ் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச் 28th ஏப்ரல் டு 2nd மே ரேஞ்ச் என்ன அப்படின்னா இதுதான் அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு எக்ஸ்பெரி இருக்குது. மந்த்லி எக்ஸ்பெரி எஸ்பெஷலி வந்து சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது எல்லாமே நமக்கு மந்த்லி எக்ஸ்பெரி இருக்கும் பொழுது நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு க்ளோசிங் இருக்கும். அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு ட்ரேடை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஆப்ஷன் பையர்ஸ் எஸ்பெஷலி என்ன ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் அப்படின்னா சேஃபான ஒரு ட்ரேட் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் மட்டும்தான். ஸ்டாப் லாஸ் டார்கெட் மட்டுமே நம்மள ஒரு சேஃபான ஒரு ட்ரேடில் வந்து கூட்டிகிட்டு போகும். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடய நீங்கள் என்ட்ராக வேண்டிய ஒரு வீக் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் தான். நெக்ஸ்ட் வீக் வந்து ஆல் மந்த்லி எக்ஸ்பெரியும் இருக்குது. ஸோ ரொம்பவே க்ரூஷியலாக நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்சையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி இது பேங்க் நிஃப்டியினுடைய நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச் அப் சைட் அண்ட் டவுன் சைட் ரேஞ்ச் இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.